கொண்ட மாணவர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிகழ்த்தினார்கள். ஆனால் இங்கே அந்த பங்களிப்பை பார்க்கறதுக்கு இங்கே வேதிப்பொறியியல் துறை மாணவர்கள் சிறப்பான அளவில் இங்கே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கும். நம்ம இது ஒரு வேதிப்பொறியியல் துறை என்பது மற்ற துறைகளை விட நம்ம ஆசிரியர், அந்த மாணவர், அடுத்தது நம்ம துறையில் இருக்கிற ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் அத்தனை பேரும் எந்த அளவுக்கு அவங்க ஒரு உதவியை அவங்களுக்கு செஞ்சு இந்த சமூகத்தை, இந்த மாணவர் சமூகம் அப்படிங்கிற சமூகத்தை நம்ம இந்திய அளவில், தேசிய அளவில், அதுக்கப்புறம் சர்வதேச அளவில் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ சுதந்திர இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை என்பது அறிவியல் வளர்ச்சி. அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும் தெரியும். உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும் தெரியறதுக்கு காரணம் அவருடைய இனத்தை நினைச்சியோ, அவருடைய பெயர்ல இருக்கிற அந்த ஒரு மதத்தை நினைச்சியோ, அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவருடைய சமூகத்தை மட்டும் முன்னேற்றணும், அவருடைய இனத்தை மட்டும் முன்னேற்றணும், அவருடைய ஜாதியை மட்டும் முன்னேற்றணும் அப்படிங்கிறது இல்லாம இந்த அறிவியல் வளர்ச்சி தேவை. இந்திய உலக அளவில் மற்ற நாடுகளுக்கு அடிமைப்படக்கூடாது. எந்த ஒரு டெக்னாலஜி வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு விலைக்கு வாங்கக்கூடாது, நம்மளே அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அறிவியல் வளர்ச்சியை அவர் அடைய செஞ்சு உச்சபட்சமான ஒரு பதவி, ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அளவுல நம்ம அவரை கொண்டு போய் சேர்த்து அழகு பார்த்தோம். அவர் எந்த சமூகம் அப்படிங்கறத நம்ம பார்க்கல, அவர் பார்க்கல, நம்ம அத்தனை பேரும் பார்க்கல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். சோ அறிவியல் வளர்ச்சிய இப்போ உதாரணமா என்னுடைய நண்பர் ஐஐடி சென்னையில பிஹெச்டி பண்ணார். ஒரு ப்ரொஃபசர் பாலிமர் லேபரட்டரியில இந்த பயோடிகிரேடபிளா இல்லாத கண்டிஷன் சாலிட் வேஸ்ட்ங்கிறது பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இதை மேனேஜ் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 55 வயசு வரைக்கும் இன்னும் திருமணம் ஆகாம நம்ம ஐஐடி சென்னையில ஒரு ப்ரொஃபசர் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 20 hours அவர் அங்கேயே தான் இருப்பாருங்களாம். என்னுடைய நண்பர் அவருடைய திருமண வயதை எட்டினோடனே இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுல இருந்து 1 week ஒரு பேசவே இல்லையா. 1 week அவர் பேசாம, ஏன் நீங்க இந்த ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே சார், பிஹெச்டிக்கு போதுமான அளவுக்கு இருக்குல்ல, விட்டுருங்க அப்படின்ற அளவுல இவர் அவர்கிட்ட இருந்து விடைபெறார். ஆனா இன்னமும் இந்த அறிவியல் வளர்ச்சி தான் நாட்டினுடைய முன்னேற்றமா அமையும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நபர்கள் இன்னமும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சுதந்திர இந்தியாவுடைய சாதனை என்பது இந்த அறிவியல் வளர்ச்சி. அது எந்த அளவுக்குல எட்டி இருக்கு, அது கல்வியில எந்த அளவுக்கு எட்டி இருக்கு, விவசாயத்துல, இவங்க சொன்ன மருத்துவத்துல எந்த அளவுக்கு எட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த மாணவர்கள், மாணவிகள் சொன்னாங்க. அடுத்தது சுதந்திர இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை என்பது சமூக முன்னேற்றம். இவங்க தான் படிக்கணும், இவங்க எல்லாம் படிக்க கூடாது. பல்வேறு கலைகள், 64 கலைகள் பத்தி சொன்னோம். இந்த கலைகளை ஒரு மக்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க. யாருக்கு கொண்டு போனாங்க? அவங்க சந்ததிகளுக்கும் அவங்க உள்ள பகுதிகளோட மக்களுக்கும் கொண்டு போனாங்க. இது ஒரு சமூக முன்னேற்றமா இருக்காது. இப்போ ஒரு போர்க்கலையில சிறப்பானவர் அப்படின்னு வச்சுங்க, ஒரு நபர் போர்க்கலையில சிறப்பானவர். அவர் அந்த போர்க்கலைய தன்னுடைய சந்ததிக்கும் சுத்தி இருக்கிற நபர்களுக்கு மட்டுமே அந்த போர்க்கலையை அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல பல்வேறு கலைகள், விவசாயத்துல ஒரு குறிப்பிட்ட சாரார் சிறப்பானவங்களா இருந்தாங்க. அந்த விவசாயத்தை முறையாக அவங்களுக்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எது அதிகமான பணத்தை, பொருளை ஈட்டி தருகிறது
அப்படிங்கிற ஒரு பாகுபாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடக்கும். அப்ப பொருள் ஈட்டுறது சில கலைகள்ல அதிகமா பொருள் ஈட்டுறாங்க, சில கலைகள்ல கம்மியா பொருள் ஈட்டுறாங்க. அவங்க காலங்காலமா அவங்க ஏழைகளாகவே இருக்கிறாங்க. சில கலைகளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க பணக்காரங்களாவே இருக்கிறாங்க. அப்ப இது சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துது. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துது. அப்ப அந்த சமூக முன்னேற்றம் என்பது அந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும்னா அனைவருக்கும் இந்த 64 கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த 64 கலைகள்ல இருக்கிற ஜாதிகள் மறையணும். அனைவரும் இந்த கலைகளை கத்துக்கணும். அப்ப மட்டும்தான் இந்தியா சுதந்திர இந்தியாவுடைய சாதனையா அந்த சமூக முன்னேற்றத்தை நாம் அடைய செய்யணும்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை இந்த 3 பேர், ஜெயசந்த் சார், மதுரப்பிரியா, லட்சுமி நாராயணன், அந்த சமூக முன்னேற்றத்தின் மூலமாகத்தான் அறிவியலை நாம் எட்ட முடியும். அதனால் இந்த சுதந்திர இந்தியாவுடைய சாதனையா இருக்க வேண்டியது அப்படின்னு சமூக முன்னேற்றம் பேசியிருந்தாங்க. அப்போ இந்த சமூக முன்னேற்றத்தை நாம் எட்டி இருக்கிறோமா? ஓரளவுக்கு ஒரு கடந்த 80 ஆண்டுகள்ல இப்ப இந்த அறிவியல் வளர்ச்சியால நம்ம எல்லாரையும் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த அறிவை புகட்டி இந்த சமூகத்தை சமநிலையான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலையாக நாம் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருடைய எண்ணமா இருக்கு. அதை எப்ப நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது உங்க கையில. இந்தியா சாதனை படைச்சிச்சு. எதுல சாதனை படைச்சிச்சு? சமூக முன்னேற்றத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் வரை அந்த சாதனை நிறைவடையாது. அறிவியல்ல சாதனை பண்ணி நம்ம சர்வதேச அளவுல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்த்திக்கலாம். நமக்குள்ள அந்த பாகுபாடுகள் சமூக முன்னேற்றம் அடையாம இருந்துகிட்டே இருந்தா நம்ம முன்னேற்றம் அடைஞ்சதா கிடையவே கிடையாது. அப்ப 2 புறமும் நாம் சமூக முன்னேற்றத்திலும் ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல், ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் சமூக முன்னேற்றத்துக்காக ஒவ்வொருவரும் பாடுபட்டு ஒரு ரிசர்ச் லேபரட்டரி இருக்கு. நீ எந்த ஜாதி, நீ அந்த மதம் இந்த மதம் அப்படின்னு ஒரு பிரிவினை இருந்ததுன்னா அந்த அறிவியல் முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இந்த இந்தியாவை சர்வதேச அளவில் எப்படி கொண்டு வர முடியும்? அப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை என்பது சமூக முன்னேற்றமும் அறிவியல் முன்னேற்றமும் தான் என அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் நீங்கள் உறுதி கொண்டு இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என உறுதி கூறுகிறேன். தலைப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாணவர்கள் மாணவிகள், பேராசிரியை பிரீதா மேடம் அவர்களுக்கு, துறை தலைவர்கள் அவர்களுக்கும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.